صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد وعجل فرجهم. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆன் மற்றும் அஹ்லுல் பைத்துகளின் இஸ்லாமிய போதனைகளில் மையத் தொடர்பாக இருக்கின்ற சட்டங்களை அறிந்து கொள்வோம். மரணிக்கும் தருவாயில் இருக்கின்ற ஒரு மனிதனை அவருடைய இரு பாதங்களும் கிப்லாவை முன்னோக்கி இருக்கும்படியாக அவரை மல்லார்ந்து படுக்க வைத்தல் வாஜிபான ஒரு விடயமாகும். அதன் பிற்பாடு பின்வரும் விடயங்களை அவர் தொடர்பாக செய்வது முஸ்தஹப்பான விடயங்களாகும். முதலாவது, ஷஹாதத் கலிமாவை அவருக்கு ஞாபகமூட்டுவது. அத்தோடு இஸ்லாமிய நேரிய அகீதாவையும் அஹ்லுல் பைத் இமாம்களின் விலாயத் தொடர்பாகவும் அவருக்கு சொல்லிக் கொடுப்பது முஸ்தஹப்பாகும். இரண்டாவது, மேற்குறித்த விடயங்களை அவர் மரணிக்கும் வரை, அவருடைய உடலிலிருந்து உயிர் பிரியும் வரை ஞாபகப்படுத்தி கொண்டிருப்பது முஸ்தஹப்பான விடயமாகும். மூன்றாவது, அவருடைய உயிர் மிகவும் கடினமான முறையில் பிரிகின்ற நிலை இருக்குமாக இருந்தால் தொழுகைக்காக பயன்படுத்துகின்ற இடத்தில் அவரை படுக்கையில் வைப்பது முஸ்தஹப்பான விடயமாகும். நான்காவது, அவருடைய உயிர் இலகுவாக உடலை விட்டும் பிரிவதற்காக அவருக்கு அருகாமையில் இருந்து கொண்டு பின்வரும் சூறாக்களை ஓதுவது முஸ்தஹப்பான விடயமாகும். சூரா யாசீன், சூரா சாஃபாத், சூரத்துல் அஹ்ஸாப், ஆயத்துல் குர்சி, சூரா ஆராஃபின் 54வது வசனம், அதேபோன்று சூரா பக்கராவின் இறுதி 3 வசனங்கள். இந்த சூறாக்களையும் வசனங்களையும் அத்தருணத்தில் ஓதுவது சிறந்ததாகும். ஐந்தாவது, மரண தருவாயில் ஓதுகின்ற துவாக்களை அவருக்காக ஓதிக்கொள்வது முஸ்தஹப்பான விடயமாகும். ஒருவர் மரணிக்கின்ற தருவாயில் அவர் தொடர்பாக இருக்கின்ற மக்ரூஹான விடயங்களை பார்ப்போம். முதலாவது, அவரை தனிமையாக விட்டு விடுவது. இரண்டாவது, அவருடைய நெஞ்சி மீது பாரமான பொருட்களை வைப்பது. மூன்றாவது, முழுக்கு குளிப்பு, அதாவது ஜனாபத் குளிப்பு கடமையானவர்கள் அவருக்கு அருகாமையில் இருப்பது. நான்காவது, அவருக்கு அருகாமையில் இருந்து அதிகமாக கதைத்து கொண்டிருப்பது. ஐந்தாவது, அவருக்கு அருகாமையில் இருந்து கொண்டு அழுகையில் ஈடுபடுவது. ஆறாவது, மரணிக்கும் மனிதர்களுக்கு அருகாமையில் பெண்கள் அதிகமாக உட்கார்ந்து இருப்பது. குறித்த 6 விடயங்களும் மரணிக்கின்ற ஒரு மனிதர் தொடர்பாக இருக்கின்ற மக்ரூஹான விடயங்களாகும். மரணத் தருவாயில் இருக்கின்ற மனிதனுடைய உயிர் பிரிந்தவுடனே பின்வரும் விடயங்களை செய்வது முஸ்தஹப்பான விடயமாகும். முதலாவது, மரணித்த மனிதருடைய வாய் மற்றும் 2 கண்களையும் மூடி விடுவது. இரண்டாவது, அவருடைய நாடி தலையோடு சேர்த்து அதனை கட்டிவிடுவது. மூன்றாவது, அவருடைய 2 கைகளும் 2 கால்களும் மடங்கி இருக்கா வண்ணம் நேராக வைத்து விடுவது. நான்காவது, துணியொன்றை அவர் மீது போட்டு விடுவது. ஐந்தாவது, அவர் இரவில் மரணித்தால் அவருடைய இடத்தை வெளிச்சமேற்றி பிரகாசமாக வைத்துக் கொள்வது. ஆறாவது, அவருடைய ஜனாசா நல்லடக்கத்தில் கலந்து கொள்வதற்காக மூமின்களுக்கு அறிவித்தல் கொடுப்பது. ஏழாவது, அவருடைய ஜனாசா நல்லடக்கத்தை தீவிரமாக்குவது. அவருடைய மரணத்தில் சந்தேகம் நிலவுமாக இருந்தால் அவருடைய மரணம் உறுதியாகும் வரை பொறுமை காப்பது. மரணித்த மனிதர் கர்ப்பிணி தாயாக இருந்தால் அவருடைய வயிற்றிலிருந்து சிசுவை வெளிப்படுத்துவதற்காக முயற்சியை மேற்கொள்வது. அதன் பிறகு அவரை நல்லடக்கம் செய்வது. ஒருவர் மரணித்ததன் பிற்பாடு அவர் தொடர்பாக இருக்கின்ற கடமைகள், வாஜிபாத்துகள் என்ன என்பதை அறிந்து கொள்வோம். முதலாவது, குளிப்பாட்டுதல். இரண்டாவது, ஹனூத் என்கின்ற கைப்பூரமிட்டு அவரை அடக்கத்துக்காக ஒழுங்குபடுத்துதல். மூன்றாவது, கஃனிடுதல். நான்காவது, அவருக்காக தொழுகை நடாத்துதல். ஐந்தாவது, அவரை அடக்கம் செய்தல். இந்த விடயங்கள் ஒவ்வொன்றையும் விரிவாக பார்ப்போம். மையத்தை குளிப்பாட்டுதல் தொடர்பாக இருக்கின்ற சட்டங்களை அறிந்து கொள்வோம். முதலாவது, ஒரு மூமினான மனிதன் மரணித்தால் அவரை குளிப்பாட்டி கஃன் செய்து அவர் மீது தொழுகை நடாத்தி அவரை அடக்கம் செய்வது அனைத்து முஸ்லிம்கள் மீதும் கடமையாகும். அதனை சிலர்கள் நிறைவேற்றினால் மற்றவர்களின் மீது இருந்து அந்த கடமை நீங்கிவிடும். இரண்டாவது, மரணித்த மையத்தை 3 குளிப்புகள் மூலமாக அவரை குளிப்பாட்ட வேண்டும். அதிலே சிதிர் என்கின்ற இலந்தை இலை கலந்த ஒரு குளிப்பும், கற்பூரம் கலந்த குளிப்பும், இறுதியாக சுத்தமான நீரை கொண்டும் அவரை 3 குளிப்புகளை அவருக்கு நிறைவேற்ற வேண்டும்.
மூன்றாவது, மையத்தை குளிப்பாட்டுகின்ற குளிப்புக்கும் ஏனைய குளிப்புகளுக்கும் இடையில் நீயத்தை தவிர வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. இஹ்தியாத் வாஜிப் அடிப்படையில் இர்திமாசி குளிப்பு முறையை தவிர்த்து தர்தீபி குளிப்பு முறையை மேற்கொள்வதே சிறந்தது. நான்காவது, நீரோடு கலக்கின்ற இலந்த இலை அல்லது கற்பூரம் அதிகமாக இருக்கக்கூடாது. அவ்வாறு அதிகமாக இருந்து அந்த நீரை முலாஃப் நீராக மாற்றிவிடக்கூடாது. அதே நேரத்தில் அது மிக குறைவாகவும் இருக்கக்கூடாது. அப்பொருட்கள் அந்த நீரோடு கலக்கவில்லை என்று சொல்லும் அளவு கூட அது இருக்கக்கூடாது என்பது மார்க்க சட்டமாகும். ஐந்தாவது, இலந்த இலை மற்றும் கற்பூரம் கிடைக்காத பட்சத்தில் அவ்வொன்றுக்கும் பதிலாக சுத்தமான நீரை கொண்டே மையத்தை குளிப்பாட்ட வேண்டும். ஆறாவது, பின்வரும் மரணித்த மனிதர்களை குளிப்பாட்டுவது கடமையாகும். முஸ்லிமான ஆண் பெண், குறிப்பாக அஹ்லுல் பைத் கோட்பாட்டில் வாழுகின்ற முஸ்லிம்கள். இரண்டாவது, முஸ்லிமான ஒருவருக்கு பிறந்த குழந்தை, அது விபச்சாரத்தின் மூலம் பிறந்திருந்தாலும் சரியே, அதனையும் குளிப்பாட்டுவது கடமையாகும். மூன்றாவது, சிறு வயதிலிருந்து பைத்தியமாக பிறந்த குழந்தை, அது அந்நிலையிலேயே பருவ வயதை அடைந்து இருக்கின்ற போது அது மரணித்தால் அந்த குழந்தையினுடைய தாய் அல்லது தந்தை முஸ்லிமாக இருப்பார்களாக இருந்தால் அந்த குழந்தையையும் குளிப்பாட்டுவது கடமையாகும். நான்காவது, 4 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாதங்கள் பூர்த்தியாகி மரித்து பிறக்கின்ற குழந்தை, இந்த குழந்தையையும் குளிப்பாட்டுவது கடமையாகும். மையத்தொண்டை குளிப்பாட்டுதல் தொடர்பாக இருக்கின்ற சட்டத்தில் 7வது, காஃபிரான ஒரு மனிதரை இஸ்லாமிய முறைப்படி குளிப்பாட்டவோ கஃனிடவோ மற்றும் இஸ்லாமிய முறைப்படி அதனை அடக்கம் செய்யும் அவசியம் கிடையாது. 8வது, மையத்தின் கடமைகளான குளிப்பாட்டுதல், கஃனிடுதல், அதற்காக தொழுவித்தல், அதனை நல்லடக்கம் செய்தல் போன்ற விடயங்களில் ஈடுபடுவதற்காக அந்த மையத்தின் சொந்தக்காரர் வலி என்பவரிடத்தில் இருந்து அதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். 9வது, மனைவி மரணித்தால் அவருக்கான கடமைகளை செய்வதற்கான அனுமதியை அவருடைய கணவரிடத்திலிருந்தே பெற வேண்டும். அவர்தான் அந்த மையத்துக்குரிய வழிதாரராக இருப்பார். 10வது, மரணித்த ஒருவரை குளிப்பாட்டுகின்ற கடமையை செய்பவர் பின்வரும் நிபந்தனைகளை கொண்டவராக இருக்க வேண்டும். அவர் முஸ்லிமாகவும் இமாமியத் கோட்பாட்டை நம்பிக்கை கொண்டவராகவும் இருக்க வேண்டும். குளிப்பு தொடர்பான விடயங்களை நன்கு தெரிந்தவராக இருக்க வேண்டும். புத்தியுடையவராக இருக்க வேண்டும். இஹ்தியாத் வாஜிப் அடிப்படையில் அவர் பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். மரணித்தவர் ஆணாக இருந்தால் அவரை ஆண் ஒருவரே குளிப்பாட்ட வேண்டும். மரணித்தவர் பெண்ணாக இருந்தால் அவரை பெண் ஒருவரே குளிப்பாட்ட வேண்டும். 11வது, மையத் 3 வருடங்கள் பூர்த்தியாகாத பெண் குழந்தையாக இருந்தால் அதனை ஒரு ஆண் குளிப்பாட்ட முடியும். அதேபோன்று மையத் 3 வருடங்கள் பூர்த்தியாகாத ஆண் பிள்ளையாக இருந்தால் அதனை ஒரு பெண் குளிப்பாட்ட முடியும். குளிப்பாட்டுகின்ற போது மையத்துடைய அவுரத்துகளை பார்ப்பது ஹராமாகும். அவ்வாறு பார்ப்பது ஒரு பாவமான செயலுமாகும். என்றாலும் அவ்வாறு பார்த்து நிறைவேற்றப்பட்ட குளிப்பு பாத்திலாகாது. மையத்தை குளிப்பாட்டுவதற்காக கூலி பெறக்கூடாது. என்றாலும் குளிப்புக்கு முன்னரான செயற்பாடுகளை நிறைவேற்றுவதற்காக கூலி பெறுவது ஹராமாகாது. மையத்தை குளிப்பாட்டுவதற்கு நீர் இல்லாமல் போனால் அல்லது நீரை பாவிப்பது தடையாக இருந்தால் அக்குளிப்புக்கு பகரமாக அந்த மையத்துக்கு தயமம் செய்து விட வேண்டும்.